பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு போகலாமா? நிஜமாவே ஒரு கிறிஸ்டின் மேரேஜ்க்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். திரும்பவும் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஐயையோ கிறிஸ்டின் மேரேஜ்க்கு இப்படி ரெடி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெடி ஆகிட்டு இருந்தேன். காலேஜ் முடித்த கையோடே இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி செட்டிலே ஆகியாச்சு. ஸோ ஓரளவுக்கு சிம்பிளாக நான் ரெடி ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே போனேன். ஆனால் மண்டபத்தில் நான் தான் ஓவர் மேக்கப்பாக வந்த மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆச்சு. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போகிறது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டுமே கிடையாது, என் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டு. அவளுடைய தம்பியும் என்னோடய தம்பியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தம்பியும் வந்துக்கிட்டு இருந்த கேப்பில் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டேன். வாழ்நாளிலே இவ்வளோ லேட்டாக ஒரு மேரேஜுக்கு நான் போனதே கிடையாது. மண்டபத்துக்கு நாங்கள் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 10 o'clock, அவ்வளோ டிராஃபிக் போகிற வழியெல்லாம். ஸோ இன்ட்ரடியூசிங் மை க்யூட்டஸ்ட் பிரதர். இவங்க தான் என்னுடைய காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கரெக்டாக நாங்கள் ஸ்டேஜ் ஏற போனோம். அப்போ சர்ப்ரைசிங்காக மெர்லின் ஒரு சாங் பாடினாங்க. அந்த சாங் கேட்கும் போது எனக்கு நிறைய மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா காலேஜ் டைமில் மெர்லின் சூப்பராக பாடுவாங்க. நானும் கிறிஸ்டின் ஸ்கூல்லே பிறந்து வளர்ந்ததுனால அவங்கள பாட சொல்லி நான் உட்காந்து ரசித்து கேட்டுட்டு இருப்பேன். ஸ்டேஜில் அவங்க பாடினது எனக்காகவே பாடின மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போன டைமுக்கு ஃபுட்டே காலியாக இருந்ததுனால திரும்ப அண்ணா நகருக்கு வரும்போது ராமஸில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தம்பி கூட ஒரு குட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மேரேஜ் அப்போ சொன்னாங்க அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணது. எனக்கு இப்போ தான் அது தெரியுது. நம்ம மேரேஜை விட நமக்கு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகுது நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.